and welcome to another episode of Candid Talks with Proud One Girl. இன்னைக்கு என்னோட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் அன்பு ஆறுமுகம் இருக்காங்க. இவங்களை பற்றி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கே பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இவங்க வந்து ஒரு சீனியர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அட் நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜ். அது மட்டும் இல்லை, ஷி ஆல்சோ டஸ் மென்டரிங் ஃபார் டிஎன்பிஎஸ்சி அண்ட் யூபிஎஸ்சி அண்ட் ஷி இஸ் ஆல்சோ கரியர் கன்சல்டன்ட், ஆத்தர், ட்ரம்மர், கிரிக்கெட்டர், இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் கமிங் ஆன் மை ஷோ டுடே. I'm so happy to be here and thank you so much for having me and yeah, very excited. நான் உங்கள் பேஜ் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு மேம். ஏன்னா நான் வந்து யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி பற்றி நான் பெருசாக பேசுனதே இல்லை நான் பேசுனதே இல்லை பாட்காஸ்ட்டில். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து உங்களை மாதிரி ஒரு ஆளோட நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சிலாம் நான் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போதெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு ஒரு ட்ரீம், என் பொண்ணை எப்படியாச்சும் யூபிஎஸ்சிக்குள்ளே கொண்டு வரணும்னு. அவர் எப்படியோ என்னை மோட்டிவேட் பண்ணி பார்த்தாரு. ஐ அண்டர்ஸ்டுட் தட் வாஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. பட் என்னோட சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு அது யூபிஎஸ்சிக்கு படித்து அது கிடைக்காம டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து அது கிடைக்காம இப்போ வேறு ரூட்ஸ்லாம் சூஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ, லைக் நீங்கள் எப்படி இந்த ஒரு பாத்தை சூஸ் பண்ணீங்க? ஹவு டிட் ஆல் திஸ் ஹேப்பன்? அதை பற்றி சொல்லுங்கள். I think you made a very valid point. I'm so happy that you realized at that stage that this was not my cup of tea. That itself is a breakthrough point, which we mentors generally நாங்கள் யூஸ் பண்ணுற வேர்ட் வந்து breakthrough area. So when you realize it's not for you, but not many actually do that. They tend to just go with the flow. But for me, this is why I started mentoring. So where do you stop? So what is your aim? Is it your aim? So how long do you want to travel in that? Do you need a backup? Passion and backup don't go in the same line at all. So 2020 was the turning point for me. I myself am a UPSC aspirant, a very failed aspirant. So UPSC I didn't clear, but then I've done very well in my professional life. So 2020 pandemic stuck. That was the biggest turning point for all of us. Competitive exam today we have everything hybrid, online, offline. That was the time when Anbu IAS, he was the Chief Secretary of Tamil Nadu. And the time 21 he started. He started 2 online channels which today have produced hundreds and thousands of, government servants in TNPSC and UPSC. He said Indian polity, constitution edukka, they wanted a faculty. Accidentally it started. So I was just into public art fully, author, researcher, whatever. Neenga sonna ellame pannittu irundha, not this. And the result of that YouTube channel, it's a free to use YouTube channel. Neenga adula oru course neenga padikka mudiyum. So, and then the kind of comments we got, the kind of results we got, that really changed something in me. So, இது பண்ண முடியும்ல. So, then that responsibility came. இது பண்ணலாம்ல அப்படின்ட்டு. So, instead of accumulating knowledge in a classrooms for me, we cannot bring everybody into classroom. So, ஒரு சிலர் accessே கிடையாதுல்ல. 70 தான், 71 cannot study in a classroom. So, going away, reaching out thousands of people, that kind of gratitude வந்து it really ticked something in me. So, I said, okay, let's start doing this. So, that was that. ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபெயில்டு ஆஸ்பிரண்ட் சொல்லிங்க இல்லைங்க, அதை வந்து நீங்கள் தைரியமாக சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து அது சொல்ல மாட்டாங்க. ஃபெயிலியரே வந்து ஒரு பெரிய நம்ம எப்படி ஃபெயில்டுன்னு சொல்கிறதுன்னு சொல்லி யோசிப்பாங்க. அந்த ஜேர்னி உங்களுக்கு நீங்கள் அப்போது ட்ரை பண்ணும்போது கிடைக்காத போது எப்படி இருந்துச்சு மேம்? ஹார்ட் பிரேக்கிங். இட் கைண்ட் ஆஃப் ப்ரோக் மை ஐடென்டிட்டி. ஐம் நோபடி இல்லை, அவ்வளோந்தான், இல்லை லைஃப் முடிஞ்சிருச்சு இல்லை அப்படின்ட்டுன்னு. இட் வாஸ் வெரி டிப்ரெஸிங். இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ தோஸ் இயர்ஸ் வர் ஹாரபிள். Those 15 to 20 years, even today, my professors, most of them are alive, who taught me in my undergrad and postgrad, நீ ஐஏஎஸ் ஆயிருக்கலாம்ல அப்படிம்பாங்க. டுடே I'm doing much better. I'm actually producing people இல்லை அப்படின்னு நினச்சிக்குவேன். பட் திஸ் கான்ஃபிடென்ஸ் in my 40s இப்போ தான் வந்துச்சு. பட் in my 20s it was a loner journey. So very, very heartbreaking. I've seen people commit suicide. I've seen people, losing their themselves. ஸோ அவங்களால பண்ண முடியாதெல்லாம் கனாப்படத்தில் வர மாதிரி அவங்க பசங்களை பண்ண சொல்லிலாம் இப்போ மோட்டிவேட் பண்ணி தே டூ தட். ஸோ ஐ வென்ட் டு டெல்லி ஃபார் கோச்சிங். மை பேரண்ட்ஸ் சோல்ட் அ பீஸ் ஆஃப் லேண்ட் இன் அ நேட்டிவ் பிளேஸ், செங்கல்பட். இன்றைக்கி அங்கே ஒரு பெரிய காலேஜ் இருக்குது. ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட் டு தெம். தே சோல்ட் 88 cents ஆஃப் லேண்ட் ஆன் மெயின் ரோட் இன் செங்கல்பட். அதை செல் பண்ணி தான் என் கோச்சிங் ஃபீஸே கட்டினாங்க. ஸோ கட்டிட்டு ஐ ஸ்டடிட் தேர் ஃபார் 4 months. தென் ஐ கேம் பேக் டு சென்னை அண்ட் ஐ ரோட் இட் இன் 1 attempt நான் எழுதினேன். தென் மை பேரண்ட்ஸ் பாஸ்ட் அவே, போத் ஆஃப் தெம். So I had to take a call. So then had to give it away ன்னு சொல்லலாம். So ஃபெயில்டுன்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியல, like you said. But maybe not my cup of tea. I'm a happy teacher. Okay. So was it your dream or your parents' dream, ma'am? Appo. That's a trick question. You caught me right there. I don't think it was my dream. I think I'm able to like ஒரு வைராகியத்தோடன்னு இல்லை, I can say it's not my dream. So that was the first reel which went viral in our Insta page.
ஜஸ்டிஸ் சந்துரு சாரோட போட்டு ஐ ஹேட் அ சான்ஸ் டு ட்ராவல் வித் him டு டெல்லி. ஸோ அப்போ ஜெய்பீம் படம் வந்த புதுசு ஆக்சுவலாக. இட் வாஸ் லைக் டாக் ஆஃப் த டவுன். ஸோ உன்னோட ட்ரீமை சூரரை போற்றி ஆல்சோ கேம் தட் டைம். ஸோ உன்னோட ட்ரீமை நீ சுமக்கணும்னு சொல்லிட்டு தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ரீல் ஃபார் அஸ். இட் டுக் அஸ் ஃப்ரம் 0 to 15K. ஸோ வி ஜஸ்ட் டிட் இட். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எழுதணும்னு சொல்லி எழுதினது தான். தட் கிளிக் ஃபார் அஸ். ஸோ இட் வாஸ் நாட் மை ட்ரீம். ஐ திங்க் இட் வாஸ் மை பேரண்ட்ஸ் ட்ரீம். ஓகே. ஸோ நீங்கள் மென்டரிங்குள்ளே வரணும் அப்படின்றது ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா எதாக இருக்கும்? ஆர் நீங்கள் இல்லை இந்த எஜுகேஷன் சிஸ்டமில் நான் அதை மாற்றணும் அப்படின்னு வந்தீங்களா? உங்கள் பர்சனல் லைஃப்லேருந்து பார்த்த எக்ஸ்பீரியன்ஸஸ் இதுக்குள்ளே கொண்டு வந்துச்சா? I think everything சொல்லலாம். So yes, definitely some changes due in the education system for sure. You need people, everyone to get into the market. So if you're going to prioritize the system கொஞ்சம் கஷ்டம் தான். So how do you break it free? ஸோ இப்போ இன்றைக்கி ஒரு ஆஃபீஸர் உருவாக்குறோம் அப்படின்னா வாட் இஸ் தியர் பேக்ரவுண்ட்? கேன் எனி ஒன் கிளியர் UPSC? கேன் எனி ஒன் கிளியர் TNPSC? ஃபார் தட் மேட்டர் கேன் எனி ஒன் ஹாவ் அ ட்ரீம்? Yes, they should. So what am I doing as a teacher 20 years in service? If I'm not disseminating knowledge, then there's no point accumulating knowledge. இல்லை நான் இந்த கான்ஃபரன்ஸ் போனேன், நான் இந்த கண்ட்ரி போனேன் அப்படின்னு சொல்கிறது there's no use. What am I giving back? When I can give back. So I can't start at 60, நான் எல்லாம் முடிச்சுட்டு என்ஜாய் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டா இப்போ நான் சேவை பண்ணேன்னு வர முடியாது. So might as well do it now. I'm also learning and unlearning, no? So that's the single inspiration, but that's about it. So இப்போ எவ்வளோ இயர்ஸாக மென்டரிங் பண்ணிகிட்ருக்கீங்க? I think 2020 onwards. Yeah. It started with the pandemic. எத்தனை பேரை மென்டர் பண்ணியிருப்பீங்க? ஏதாவது கவுண்ட் வச்சுருக்கீங்களா? Actually, no. We have testimonials இருக்குது. Examல there are 3 stages. At the very preliminary stage, and there is secondary stage which is like a +2 exam. Then there's the interview. நீங்கள் famous UPSC 12th fail படத்தில் வந்த மாதிரி that interview is there. So you can guide them at these 3 stages, but the last 2 the main. So interview stages la more than 18 candidates I've cleared UPSC. TNPSC la you can say I've been I'm one of the people who's invited as a subject expert for mock interviews across Tamil Nadu, and that is something I take a lot of pride in. We tell them how to carry themselves in an interview. என்ன பேசணும், what to talk, what not to talk, how do you take positions, opinions என்ன சொல்லணும், going from Tamil Nadu to Delhi, how do you portray yourself, what do you identify with. These are game changers in an interview. They can pull down your points completely. You can lose out becoming an IAS officer by simply not knowing how to talk or how to present yourself. So, and answer writing, subject choice, even 12th முடிச்சிட்டு my youngest mentee is studying in her 6th standard now. I've started counseling them last year. They're from Trichy. அவங்க அம்மா பொண்ணு 2 பேரும் ஆன்லைனில் வருவாங்க. She is preparing for UPSC. I had to tell her, அம்மா உன்னோட 6ஆம் கிளாஸ் புக்கு தான் சிலபஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட், நீ இன்னும் 6ஆம் கிளாஸே வரல, just watch the newsன்னு சொல்லி she's been doing that for the last 1 year. பா, youngestனா 6th standard ஆமே? Yeah, she must be studying in her 6th standard now. Okay. ஸோ நம்ம அப்பிலேருந்தே மைண்டை டியூன் பண்ணணுமா மேம் யூபிஎஸ்சிக்குள்ளே? நாட் நெசசரிடா. யூ கேன் ஸ்டார்ட் ஆஃப்டர் யுவர் கிராஜுவேஷன். It depends on the person. It goes back to the question you asked. Is it your dream or is it your calling or someone motivating you to do that? ஸோ நீங்கள் எப்படி மேம் ஆன்லைன் லைக் அந்த UPSC TNPSC இதெல்லாம் ஆன்லைனில் கொண்டு வரணும்னு நினச்சது எப்படி? I think it started in 2022. So I had to sit down and think, as I work in government, so இப்போ நம்ம ரீச் பண்ணணும், இப்போ more students ரீச் பண்ணணும், how do you motivate more students, how do you create awareness on exams? One of the main reasons என்னன்னு கேட்டிங்கன்னா, the less number of people clearing UPSC from Tamil Nadu. This was the turning point for us. So last 10 years if you see the data, number of students, aspirants நிறையா இருக்காங்க, candidates நிறையா இருக்காங்க, but officers கம்மி. So we have the best of academies in Chennai. இன்றைக்கி நீங்கள் தமிழ்நாட்டை தாண்டி எங்களை மாதிரி டெல்லிக்கு போகணுன்னு அவசியமே கிடையாது. ஊர் சுற்றணும்னா டெல்லி போய் படிக்கலாம். ஸோ நான் டெல்லியில் படிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு போகலாம். பட் யூ ஹேவ் எவ்ரி திங் ஹியர் இன் தமிழ்நாடு விச் வாஸ் நாட் there 10 years before, 15 years before. But why are the numbers not getting converted? Where is that gap? So I was like, with my experience, I figured out that gap. So mentoring, there was no mentoring. So academies are full. நீங்கள் எங்கே போனாலும் today the classrooms are full. So either they're studying in college, they come to Chennai, that network is in place, but they're not getting converted because personal mentoring illa அப்படிங்கிற ஒரு gap I was able to identify. That was the first thing I told my team. So there is a gap. I want to address this gap. Let's start giving generic advice. அப்படி தான் we started this whole concept. So you need a mentor. Even in today's AI age, personal mentoring has its, you can even have your own personalized AI assistant, but still you need a mentor. I can tell you stories of, how actually I've spoken to people on the verge of breaking down just the day before exam, mains exam minadi, interview minadi. So many places where a mentor actually has value and role and relevance.
ஸோ இந்த மாதிரி யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சிக்கெலாம் மென்டர் இருக்காங்கன்றது நான் உங்கள் பேஜ் பார்த்து தான் எனக்கு தெரியும். ஸோ எனக்கு வந்து கரியர் கன்சல்டன்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன். மென்டரிங் வந்து இந்த மாதிரி இதுக்குன்னே தனியாக இருக்காங்க அப்படின்ற ஒரு நாலேஜே எனக்கு இல்லை. எனக்கு அதை பார்க்கும்போது என்ன மாதிரியே நிறைய பேர் இருப்பாங்கல்ல, நிறைய பேருக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி ஐ திங்க் தேர் இஸ் அ பிக் கேப் தான் நினைக்கிறேன் நான். ஸோ அகெயின் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுலேருந்து யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ணி வர ஆஸ்பிரன்ஸ் வந்து கன்வர்ஷன் இஸ் லெஸ் கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட்ஸ்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா. நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு தான் போவாங்க. இது வந்து 10 years பேக் நான் சொல்கிறேன், காலேஜ் முடிச்சுட்டு. ஸோ இப்போ வந்து டு யூ திங்க் அந்த ஒரு ரேஷியோ மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா மேம்? ஓ டெஃபினெட்லி. லாஸ்ட் 5 years ரேஷியோ ஹஸ் சேஞ்ச்ட். மேபி இட் கோயின்சைட்ஸ் வித் த டைம் ஐ பிகேம் எ மென்டார், அப்படி கூட சொல்லிக்கலாம். பட் ஐ திங்க் தி எஃபர்ட்ஸ் ஹவ் பேட் ஆஃப். கவர்மெண்ட்ஸோட இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் த ரோல் இண்டிவிஜுவல் மென்டார்ஸ் ப்ளே. இப்போ என்னோட பேஜில் அது தெரியுது. தெர் ஆர் மெனி பீப்புள் யூ வுடன்ட் நோ தெம். தேல் ஆல் பி ஒர்க்கிங் சைலண்ட்லி வித் ஆஸ்பிரன்ஸ். வி ஆர் லைக் அ ஷேடோ. லிட்டரலாக சொல்லணும்னா ஷேடோ மாதிரி தான் அவங்களோட இருப்போம். ஸோ ஐவ் ஹேட் எக்ஸ்பீரியன்ஸஸ். இப்போ ரீசெண்டாக மோனிகான்னு சொல்லிட்டு ஷி காட் ஆல் இண்டியா ரேங்க் 39 2024 batch. She must be in her training now. We used to go to All India Civil Service Coaching Center. So Greenways Road la irukku. That's the government training institute where they give free coaching under Naan Mudalvan scheme. Night 10 மணி வரைக்கும் உட்காந்துட்டு இருப்போம். So she used to make green tea for me. Ma'am, can I get you coffee, tea? I don't drink that. So green tea okay vamba. I still have warm memories of that. So the favorite thing that I used to do when I go to see the students is என்ன வேணும்னு கேட்பேன். தேன் மிட்டாய் வேணும்னு கேட்பாங்க, பிரியாணி வேணும்னு கேட்பாங்க. As a mentor இதெல்லாம் பண்ணுவீங்களான்னா எஸ். Day before the exam you can't teach them. You have to make sure they are in a very balanced way. The worst scenario was scared me a lot the day I didn't regret, but bits pelanilandha or candidate. I have no clue how she got through me. She reached out through my phone number. I don't want to say her name. She's waiting for her results. If anytime UPSC mains results are expected. She called me before her optional paper exam and she broke down. So she started crying. She said, I'm very scared and I need to talk to you now. Then we fixed up a Google Meet and money can't buy everything. So I had to spend an hour with her and cool her down. She was alone in her room. I was very scared for her. I was very scared for myself. What am I talking? And ஒரு வந்துரும்ல அந்த பயம். So tomorrow morning she has an exam, mains, and it's a make or break. So then spoke to her and then we started laughing. கொஞ்சம் மொக்கையா joke அடிச்சு. I can talk a little bit Hindi and I can understand. So she was calling me all the way from Chandigarh. She's a BITS Pilani graduate. So you would think they'll be like strong or IIT and BITS Pilani IIMs la irukkranga அப்படின்ட்டு premier institutes of India, but they're also an aspirant. They're also human, right? So this is why you need a mentor. So we are like a shadow. உங்களுக்கு தோணிருக்கா நமக்கு யாரா மென்டர் இருந்திருக்கலாம் நம்ம படிக்கும்போது? One of my biggest regrets, I never had anyone tell me what to do. So நான் விழுந்து நானாக தான் எழுந்திருக்கிறேன்னு ஓரளவுக்கு I can say. I had good friends, but mentor is a different thing. So they shield you, they protect you, they travel with you. They don't have to be your best friend, but they get you. So they get you subjectively. So they can understand your aims, they can understand your aspiration, they can understand your passion, they can understand where you want to climb if there is a ladder. So I really wish I had a mentor. Maybe it would have saved me a few years. I don't know. Okay. So when you spoke about your regrets, ma'am, இந்த ட்ரம்மர் சொன்னிருந்தீங்க, கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி லாஸ்ட் பேஷன்லாம் இருக்கா, இல்லை அந்த பேஷன்லாம் நீ இன்னும் கண்டினியூ பண்ணுறீங்களா? ஓ நோ தேங்க்ஃபுல்லி இட்ஸ் ஸ்டில் தேர். முந்தா நேற்று கூட ஐ ஷேர்ட் அ ஸ்டோரி இன் மை இன்ஸ்டா பேஜ். கிளாப் பாக்ஸ் வச்சுருக்கேன் வீட்டில். இப்போ ட்ரம்ஸ் இப்போ இல்லை. என்னென்ன அப்பார்ட்மெண்ட் கல்ச்சர் ட்ரம்ஸ் கொஞ்சம் கஷ்டம். மியூட் பேட்ஸ்லாம் இருக்குது. So I have a clap box and my team Mr. Jayakrishna had recorded it. So on the video I found it. It's a throwback video போட்டிருந்தேன். It went for around 15k views and still counting. That was really nice. I just wanted to share. So I've done my 6 grades in Trinity College of London. I've been playing from my 10th standard. So I'm a professional drummer. I've won best drummer in all the intercollegiate and IIT Sarang also. And I was the only girl drummer. எங்களோட IIT Sarang final it was judged by none other than the late MS Vishwanathan sir. And we beat the team from Vivekananda and Loyola. Karthik now was a singer there. So we actually split the first prize with them. We were an all girls band team from Ethraj. So most of my team members are professionals now. I'm still practicing. I wish to get back to my drumming a little bit. So I have all my stick bag on வீட்டில் வச்சுருப்பேன், where my really ஒரு 15 to 20 pairs of sticks அதில் இருக்கும், from my old ones to gifted ones and everything. Cricket, I'm trying to practice. I don't have a kit at home. I played for University of Madras for 3 years and Tamil Nadu state level I couldn't go. வீட்டில் ஒத்துக்கல. ஸோ அதனால் but no regrets there. So I try to practice on and off.
My friend Aarti Shankaran, she's a cricket BCCI certified cricket coach for Tamil Nadu women's team actually, one particular team. So she also was one of the coaches for Kana, who trained Aishwarya. Creditsல அவங்க பேர் வரும். So we had a good team in Etharaj, all girls team. So அதனால I'm trying to get back to practice, I hopefully in 2026. டோன்ட் யூ ஃபீல் லைக் நீங்கள் அப்போவே வந்து broken a lot of stereotypes மேம்? ஏன்னா ஒரு கேர்ள் ட்ரம்மர் கிரிக்கெட்டர், ஸோ இதெல்லாம் வந்து இப்போ மாறி இருக்குது. இப்போ இதை பற்றி நிறையா பேசுகிறோம். பட் அந்த டைமில் நீங்கள் படிக்கிற டைம் எத்திராஜில் இருக்கும் போதெல்லாம் வந்துட்டு ஆஸ் யூ செட் ஃபேமிலி வந்து உங்களுக்கு சப்போர்ட் இல்லை. ஸோ அந்த டைம்ஸ்லேயே நீங்கள் நிறையா மாதிரி பிரேக் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தோணியிருக்கா? The memory that's like your, tickling me right now, IIT Sarangoda auditions, nearly IIT Madras campus குள்ளே தான் சாரங் நடக்கும். சாரங் is like famous all over India and we all go there. 5 days நடக்கும். 1999 my band talk of the city na enga band da girl band. So இப்போ ராகினின்னு சொல்லிட்டு she is heading the Renaissance. She was part of the band. She used to be a keyboard player. Amrita Murali is now a professional Carnatic musician. இந்த மாதிரி எல்லாருமே ஒருத்தர் அந்த ஃபீல்டில் இருக்காங்க. ஸோ we were performing பூமாலையை சாங் நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். நான் ட்ரம்ஸ் வச்சுட்ருக்கிறேன். பூமாலையன்னு போடும்போது பின்னாடி ஒருத்தர் செருப்பெல்லாம் கட்டிட்டு என் மேலே தூக்கியே போட்டான். ஸோ தட் வாஸ் தென் ஒன்ஸ் வி மேகம் கொட்டட்டும் சாங் வாசிச்ச உடனே அக்கா எங்கக்கா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு they used to come. So it used to be fond memories. I carry all these memories. So how you break the stereotype, because for them seeing a girl on a drum is something which is like unheard of. And that too நீ தடவிட்டு இல்லாமல் so you're performing, right? So it's a big thing. It's a manual kit. So and hands down I used to have the crowd on me. They used to be screaming Anbu Mani, Shiva Mani ன்னு சொல்லிட்டு தான் கத்திட்டு இருப்பாங்க. That time my name was Anbu Mani. So it was not tough, but it's pure passion and you should never let that go. You can still have it. Whatever you're doing in your life, you should have that. நைஸ் மேம், அமேசிங். இட்ஸ் நைஸ் தட் நீங்கள் இவ்வளோ இயர்ஸ்க்கு அப்புறமும் திரும்ப அதை நீங்கள் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்கல்ல, அது நல்லா இருந்துச்சு. ஏன்னா நான் காலேஜ் படிக்கும்போது ஐ வாஸ் இன் டு ஹை ஜம்ப். ஸோ உங்களை மாதிரி வந்து எங்கள் வீட்லேயும் லைக் இல்லை பாய் மாரி ஆகிடுவாங்க, ஸ்டடீஸில் வந்து நீ ஃபோக்கஸ் விட்டுருவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விடலை. எனக்கு இப்போ இருக்குமே அது ஒரு குட்டி ரெக்ரெட் இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிச்சி நான் போய் அந்த அந்த ஒரு இதை ஸ்டிக்கை தாண்டுற ஒரு இது ஃபீல் இருக்குல்ல, அப்போ வர கிளாப்ஸ் எனக்கு இப்போ இருக்குமே அது வந்து ஐ மிஸ் தட். ஸோ நீங்கள் அதை திரும்ப பண்ணுறீங்கல்ல, இவ்வளோ இயர்ஸ்க்கு அப்புறம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அது கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேபி எங்கள் அப்பா அம்மா இல்லாதனால பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இருந்திருந்தா ஐ டோன்ட் நோ இஃப் தே வுட் ஹவ் லைக் அகைன் நாக்ட் ஆன் மை டோர் அண்ட் சரி இதெல்லாம் எதுக்கு பண்ணுறேன்ட்டுன்னு. தேவை லைக் ஒரு கேர்ள்ஸ் வாசிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நீ வாசிக்க மாட்டே, ஒரு வீணை வாசிக்கலாம், ஒரு அதான் வரலையே, வந்ததே ட்ரம்ஸ் தான். இன்ஃபேக்ட் எங்கள் நேட்டிவில் வந்து மோலம் அடிக்கிறதுன்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு அதை கேட்கும்போதே காதெல்லாம் ரத்தம் வரும். லைக் ஐம் பிளேயிங் ட்ரம்ஸ் நாட் மோலம் அப்படின்றப்பேன் நான். ஸோ இட்ஸ் லைக் தட். நைஸ் மேம், நைஸ். எனக்கு உங்களோட என்ன சொல்ல உங்களோட காலேஜ் டேஸ் பற்றி பேசினது வந்து எனக்கு வந்து நான் இந்த லாஸ்ட் பேஷன் சொன்னல, ஸோ என்னோட இது தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ நைஸ் யூ ஸ்போக் அபவுட் தட். அண்ட் இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மேம் யூபிஎஸ்சிக்கு படிக்கிறதா டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறதானே ஒரு கிளாரிட்டி இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுறீங்க? See, anybody who's aspiring for competitive exams, 2 things keep in mind. So what is the syllabus? First takeaway. Syllabus analyze பண்ணுங்க. Am I Tamil medium or English medium? Am I comfortable going for English medium? This is the second factor. Then don't look at the post. போஸ்ட்டை பார்த்துட்டு எக்ஸாம் பார்க்காதீங்க. எக்ஸாம் பார்த்துட்டு how do I prepare myself? இந்த key takeaways இருந்துச்சுன்னா start preparing. This is a starting point. ஓகே. நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி கிடைக்காத போது தேல் கம் ஃபார் டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கிளாரிட்டி வந்து ஸ்டார்டிங்கில் ஐ திங்க் நிறைய பேருக்கு அது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் உங்ககிட்ட நிறைய பேர் வந்திருப்பாங்கல்ல? வேரியட் ஸ்டேஜஸில். ஸோ தே லூஸ் மெனி இயர்ஸ். என்னென்னா at what point of time they come to us அப்படிங்கிறது தான் வெரி இம்பார்ட்டண்ட். ஐம் நாட் சேயிங் we are like doctors. We don't have a prescription. பட் ஆனால் கிட்டத்தட்ட அந்த இடத்துல இருக்கமானா ஆமாம். ஸோ how do you heal someone who's in that journey halfway through, lost 3-4 years? சரியான கைடன்ஸ் இல்லை. The key word again is guidance. சரியான மென்டாரிங் இல்லை. where they should stop and think அப்படிங்கிற கான்செப்ட் இல்லாமல் they get into that zone. So many students we have met who've become depressed, but we can't tell them, we can't assure them இப்படி வரும்னு சொல்ல முடியாது, because the exam has a 0.001 success rate. So TNPSC at any given point of time group 1 examக்கு 70 to 90 தான் வேகன்சி எடுப்பாங்க. UPSC at any given point of time once a year 800 to 1000 வேகன்சி தான் for an exam which is written by nearly 10 to 12 lakhs across India. So the success rate is very low. So but people still clear it. Anybody can clear it தான். So humble backgrounds எல்லாம் clear பண்ணியிருக்காங்க. Every year you see that in papers. So what do you do now? Sit down with your mentors, either in your coaching academy or people like us. You can have multiple mentors too.
சப்ஜெக்ட் இப்போ டாக்டர்ஸ் போகிற மாதிரி தான் ஸ்பெஷலிஸ்ட் மென்டார்ஸும் இருக்கலாம் who will tell you ஆன்சர் ரைட்டிங். எங்களை மாதிரி ஜெனரிக் மென்டார்ஸும் இருக்கலாம் who will like ட்ராவல் வித் யூ, தட்டி கொடுத்து அரவணைச்சு இது போதும் இப்போ நீ அடுத்து ட்ரை பண்ணுன்னு சொல்லி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதர் எக்ஸாம்ஸ் we can tell them இதெல்லாம் நீங்கள் பண்ணலான்னு சொல்லலாம். ஸோ யூ நீட் தட் மென்டார் டு ட்ராவல் வித் யூ whenever you need. ஸோ அதர்வைஸ் you're going to lose years, you don't have a plan B, ப்ரொஃபஷனல் பேக்கப் இருக்காது, your education becomes invalid, you're not a fresher anymore. For your work experience you can showcase, but படிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு என்ன பண்ண முடியும்? நான் 7 வருஷம் படிச்சிருக்கேன்னு சொன்னீங்கன்னா nobody is going to value that, right? So you can't say I've been a credible aspirant ன்னு சொல்ல முடியாதுல்ல. So that is the point where they have to point of no return. So unless you have a backup, you lost your career ஓரளவுக்குன்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ மென்டரிங்னா வந்து எவ்வளோ இயர்ஸ் மேம் நீங்கள் கூட ட்ராவல் பண்ணுவீங்க? அது எப்படி ஒர்க் ஆகும்? Even career we can mentor. I am doing that also. That is pretty much anonymous tha, because that is a personal journey. So career is a different ball game. So we start with a dream. எனக்கு வரணும், யூ மே பி இன்ஸ்பயர்ட் பை சீயிங் பை சம்படி. ஒரு ஆஃபீஸர் பார்த்துருக்கலாம், இப்போ ரெய்னி சீசன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்துருக்கலாம். ஐம் வெரி இன்ஸ்பயர்ட் பை தம், எனக்கு அந்த மாதிரி ஆகணும்னு நினைக்கலாம். பேண்டமிக்கில் மெனி பீப்புள் வெர் இன்ஸ்பயர்ட் பை சீயிங் பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங் இன் த கவர்மெண்ட். ஐடி சக்ஸஸ்ஃபுல் ஜாப்ஸை விட்டுட்டு வந்துட்டு இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி சர்வீஸில் இருக்கவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. LPA 40. ஸோ அந்த சம்பளம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது இங்கே. ஐ பர்சனலி ஆஸ் பீப்புள் எதுக்கு நீங்கள் விட்டுட்டு வரீங்கன்னெலாம் கேட்டிருக்கேன். தே லைக் இட்ஸ் அ காலிங். ஸோ our job is to guide them, give them the tips and tricks and strategies and travel with them and make sure they get through the line. So that their satisfaction is not my satisfaction, but their happiness definitely. It's அப்படியே compound ஆகும். It goes to people, right? So somebody leaving that much amount of money to come into government without expecting any benefits, meaning your society grows. So that's the satisfaction point for us. So அதனால we've seen a lot of people who take up these exams. ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா மேம், ஐடி கம்பெனியில் 40 lakhs per annum வாங்குற சேலரியை விட்டுட்டு UPSC and TNPSCக்கு படிக்கிறவங்க வராங்கன்ட்டு, இந்த மாதிரி நிறையா கேசஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா மேம்? ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய பேர். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி we have to tell them how to we work with the schedule. ஸோ ஸ்கெடியூலிங் பண்ணி ஒரு டைம் டேபிள் போட்டு ஒர்க் பண்ணிவிட்டு, ஸோ when do they have to take off, they have work pressure, home pressure, financial ஒரு ப்ரெஷர் இருக்கும், and that calling. நீங்கள் சொன்ன மாதிரி that lost passion, how do I trigger that? I want to go back to the dream. So can I kickstart that journey? So அந்த ஏஜ் லிமிட் வரைக்கும் we tell them, we guide them. So when do you stop? அதுவும் we travel with them till they cross the interview stage of that exam. Parallel வேறு என்னெல்லாம் எக்ஸாம் எழுத முடியும்? Is there any other option you can write? And if it doesn't work out, they always have their career on hold where they can go back to. So many aspirants I've guided in the last 2 years, especially because of social media, thanks to social media. So we don't see each other. I've not met most of them actually, very few who come to college surprise வந்து books கொடுக்கறது அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நிறையா நடக்கும். Other than that, it's purely DMல தான் எங்கள் முக்கால்வாசி கான்வர்சேஷன்ஸ் நடக்கும். So some of them have gotten service too. ஓகே. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஐடி ஜாபை விட்டுட்டு இதுக்கு வரும்போது உங்களுக்கே தோணியிருக்கா மேம், வேணாங்க ஐடியிலே இருக்கலாம்? பயமாக இருக்கும். நான் மட்டும் சரி ஒரு ரீல் போட்டுட்டு நம்ம போயிடுறோம். ரீல் இஸ் டு கிரியேட் அவேர்னஸ், மோட்டிவேட் தான். திஸ் அமௌண்ட் ஆஃப் மோட்டிவேஷன் வந்து எனக்கே பயம் வரும். யூ புட் யூர் ஃபேஸ் அவுட், யூ டெல் சம்திங், யூ கனாட் கோ பேக் அண்ட் ஹைட். இல்லை எழுத வராதிங்க, நீ வேணா வேலையே பாரு நான் சொல்ல முடியும். டிஃபீட்ஸ் த பர்பஸ் ஆஃப் கம்மிங் அவுட். இட்ஸ் வெரி ஸ்கேரி. ஸோ சிட் டவுன், ஐ ஹாவ் அ டூல் கிட் விச் ஐ ஷேர் and we need to test if they are really into the game. So what is their backup education என்ன, what are they working, is it aligning with the syllabus? இதெல்லாம் இருந்தது அப்படின்னா பேக்கப் ஃபேமிலி, are they married or unmarried, do they have dependents, children, இதெல்லாம் கொஞ்சம் கேட்டுட்டு have a personal conversation with them, then start guiding them what all they can do. So they feel the pressure also when they start coaching, like can't afford time. ஒர்க்கில் போய்ட்டு இன்றைக்கி நான் நிறைய படிக்க போகிறேன், நான் வரலன்னு சொல்ல முடியாதுல்ல. யூ கெட்டிங் பேட், ரைட்? ஸோ கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிவிட்டு always keep them on the toe. So it is very scary. ஸோ ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு ப்ரிப்பேரும் பண்ணுவாங்களா? எஸ். ஸோ லைக் போஸ்ட் ஆஃபீஸ் ஹவர்ஸ் வந்து மேபி இந்த மாதிரி கோச்சிங், வீக்கெண்ட்ஸ் ஆன்லைன் கோச்சிங். மெனி ஆஃப் தெம், சம் ஆஃப் தெம் டிசைட் டு லீவ் த ஜாப். அப்போ தான் பயம் வரும். ஸோ when they ask me, I tell them try to think about it அப்படின்ட்டுன்னு. they leave the job to take up a course which they think they'll help the exam. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருப்பாங்க. to pursue the passion, but how do I pursue? So there we come in and step in and tell them these are all the options. ஒரு buffet மாதிரி we lay out the options and make them decide. So give a proper grounding. அதுக்கப்புறம் let them take a call. If they are still passionate, then we go with them. சரி இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்ட்டுன்னு. So it's a tough thing for working professionals, but many of them clear it. They take it up. I don't know how that works. It surprises me as a mentor too.